இன்று நாம் அநேகமான பள்ளிவாசல்களை பார்க்கிறோம். தராவீஹுடைய தொழுகை நடக்கின்றது. அங்கே ஓதக்கூடிய ஹாஃபில்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் குர்ஆனுக்குரிய ஹக்கின் அடிப்படையில் அந்த ஓதல்கள் இடம்பெறுகின்றதா என்றால் சில பள்ளிவாசல்கள் மிக மோசமாக இருப்பதை பார்க்கும். ஆரம்பிக்கின்ற சூறாவும் முடிக்கின்ற எழுத்து மட்டும்தான் பின்னுக்கு நிற்கிற மௌமும்களுக்கு விளங்குகிறது. இடையில் என்ன ஓதுகிறார் என்று கிரகிக்க முடியாத அளவுக்கு மிக வேகமாக தொழுகைகள் நடத்தப்படுகிறது. நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தப்படவில்லை, நீட்ட வேண்டிய இடத்தில் நீட்டப்படவில்லை, எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்கப்படவில்லை. மிக மிக அவசரமாக இன்று பள்ளிவாசல்களில் தொழுகைகள் நடக்கிறது. அதிலும் ஒரு சில நிர்வாகங்கள் போட்டிருக்கிற ஷரத்து, இந்த தராவீஹுடைய தொழுகையை 30 நாளைக்குள் 30 ஜுஸ்ஸையும் முடிக்க வேண்டும். எனவே அதனை முடிப்பதற்காக 1 மணி நேரத்திற்குள் ஒருவர் ஒரு ஜுஸ்ஸை முடிப்பது என்பது கணியத்துக்குரிய சகோதரர்களை இப்படி ஓதினால்தான் சாத்தியம். அது குர்ஆனும் அல்ல, ஹதீஸும் அல்ல. 30 நாளைக்குள் 30 ஜுஸ்ஸை முடிக்கணும் என்பது அல்லாஹுடைய கட்டளையோ ரசூலுல்லாஹுடைய கட்டளையோ அல்ல. எனவே அப்படி முடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் குர்ஆனுடைய ஹக்கை மீறி ஓதுவோமாக இருந்தால் அது நாம் அல்லாஹுடைய வேதத்திற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதகமான ஒரு செயல். எனவே ஆறுதலாக நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் அதே குர்ஆனிலே சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி. நபி, உங்களுடைய நாவை நீங்கள் அவசரப்பட்டு அசைக்க வேண்டாம். வ இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. இதை குர்ஆனாக உங்களிடத்தில் ஒன்று சேர்ப்பது எங்களுடைய கடமை. வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இந்த குர்ஆனை நீங்கள் நிறுத்தி நிதானமாக அழகிய தொனியில் ஓதுவீராக என்ற அல்லாஹுடைய கட்டளை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த பள்ளிவாசல் நிர்வாகங்களாக இருந்தாலும், ஓதக்கூடிய ஹாஃபில்கள் இமாம்களாக இருந்தாலும், நாம் குர்ஆனுக்குரிய ஹக்கை மீறி ஓதக்கூடாது என்பதை ஆரம்பமாக நானும் நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 11 ரக்காத்துகள் தொழுவிக்கப்படுகிற பள்ளிவாசலில் 1 மணி நேரத்தில் தொழுகை முடிகிறது என்றால் 23 தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசலிலும் அதே 1 மணி நேரத்தில் தொழுகை முடிவதை பார்க்கிறோம். தொழக்கூடிய பல சகோதரர்கள் அதிருப்தி அடைந்து வந்து முறையிடுகிறார்கள், என்ன ஓதுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் படித்த ஹாஃபில்களுக்கு சட்டம் தெரியும், படித்த ஆலிம்களுக்கு தஜ்வீத் பாடத்தினுடைய சட்டங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது மதரசாக்கள். ஆனால் இப்படியான இடர் நிலைகளால், நிர்வாகங்களுடைய சில கட்டுப்பாடுகளால், 30 ஜுஸை முடிக்க வேண்டும் என்கிற திணிப்புகளால் அவர்கள் அப்படி ஓதுவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார். எனவே தயவு செய்து அல்லாஹுடைய மாளிகையை நிர்வாகம் செய்கின்ற எந்த நிர்வாகியாக இருந்தாலும் குர்ஆனுடைய விடயத்தில் இப்படியான கட்டுப்பாடுகளை போடாதீர்கள். எந்த ஆலிமும் நிறுத்தி நிதானமாக ஓதுவதுதான் அல்லாஹுடைய கலாமுக்கு நாம் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு முன்னுரிமை என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும்.